வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் ரொம்ப சிம்பிளான பட் ரொம்ப ருசியான ஒரு சிக்கன் ஃப்ரை. நான் இந்த ரெசிபிக்கு 6 கோழி கால்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பீஸ் விருப்பமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது இதை ஊற வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி ஒன்று தயாரித்து அந்த பொடியை நம்ம இதில் நல்லா பெரட்டி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ அந்த பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானொலி சூடு பண்ணி எண்ணெய் சேர்க்காமல் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா செவக்கிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு அதை வறுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதையும் போட்டு அந்த வாசம் வர வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு அதை வறுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 8லேருந்து 9 முந்திரி பருப்பு, இதையும் போட்டு நான் ஒரு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். கருகிராமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப் கருவேப்பிலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, இதை மட்டும் நான் வாசத்துக்காக சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ இந்த கலவையை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதுதான் அந்த பொடி. இப்போ இந்த விழுது என்னென்னா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 4-5 வரமிளகாய், இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்ச விழுது இது. இப்போ நம்ம சிக்கனை வந்து ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு சிகப்பு மிளகாய் விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, இதை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி எப்பொழுதும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ நம்ம பெரிய பீஸாக யூஸ் பண்ணுறோன்னா அதில் நல்லா கீரல் போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டால் நல்லா அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போது இந்த கோழி பீசஸ் எல்லாம் இந்த மசாலாவில் நம்ம போட்டு நல்லா அதை திருப்பி நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா ஒவ்வொரு பீஸ்லேயும் அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம இப்போ அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நாம் யூஸ் பண்ண அந்த கடலைப்பருப்பு, கசகசா, முந்திரி பருப்பு, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குறதோட ஒரு பைண்டிங் ஏஜென்ட்ஸாகவும் செயல்படுது. அதே மாதிரி அந்த சோளமாகவும் இந்த மசாலாவை நல்லா அந்த சிக்கனோடு பிடிச்சிக்கிறதுக்கு உதவுது. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுக்கலாம். இப்போது நம்ம அந்த சிக்கனை வறுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை வந்து ஒரு வாணலியில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அந்த சிக்கன் துண்டுகளை ஒன்றா நம்ம இதில் சேர்க்கலாம். எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி வறுக்கிறப்போ நிறைய துண்டுகளை வந்து நம்ம சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட சூடு குறைஞ்சி போயிடும். ஸோ வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதனால் எண்ணெய் நம்ம எவ்வளோக்கு ஊற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம சிக்கனை சேர்க்கணும். அதே மாதிரி எப்பொழுதுமே எடுத்தோடனே அதை திருப்பி விடாதீங்க. அந்த கீழ்ப்பாகம் 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மேல் பாகத்தையும் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நம்ம அந்த போட்டுக்கிற அந்த மசாலா வந்து அந்த சிக்கனோடய ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், எண்ணெயோட சூடு வந்து எப்பொழுதுமே மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக வேகும். இல்லைன்னா ஹையாக இருந்ததுன்னா ரொம்ப மேல்புறம் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஆனால் உள்ளே வந்து சிக்கன் வேகாது, கருகியும் போயிடும். ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். அதே சமயத்தில் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில இதை வந்து நம்ம பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். அதே மாதிரி ஒரே அடியாக வந்து நம்ம அந்த கீழ்ப்பாகத்தையோ நம்ம மேல் பாகத்தையோ வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு கூடவே திருப்பி போட்டு நம்ம வேக வச்சாதான் அது நல்லா ஈவனாக வந்து பொன்னிறமாக நமக்கு வறுபடும். இப்போ இது தயாராகிடுச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை வந்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு மாற்றிடலாம். இப்போது இந்த எளிதான ரொம்ப சுவையான அசத்தலான இந்த சிக்கன் ஃப்ரை தயாராகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி இதில் கலந்தனால ரொம்பவே இதோட சுவை வந்து வித்தியாசமாகவும் அருமையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு அசத்தலான சுவையான இன்னொரு உணவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.